Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நிறைய வீடியோஸ் வந்து 12th அப்புறம் நம்ம என்ன படிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே டைமில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பரில் கூட நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒன் ஆஃப் தி டாப்பஸ்ட் காலேஜ் இன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஎஸ்ஜி காலேஜ் நம்ம சொல்லுவோம். சரியா, பிஎஸ்ஜி காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரியா, அதனால அட்மிஷன்ஸில் அதாவது 2 ப்ரோக்ராம் இருக்குது. பிஎஸ்ஜி காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு எய்டட் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்ட்ரீம் இருக்குது. இப்போ ரெண்டை பற்றியுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் அட்மிஷன்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். அட்மிஷன் டைமில் நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரோக்ராம் வந்து இருக்குது, அதாவது ப்ரோக்ராம்னா என்னென்ன படிப்புகள் வந்து அங்கே பிஎஸ்சி காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்மிஷன் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. சரியா, ஓகே. அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th 11th 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரிஜினல் நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம கையில் வந்து 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. அதனால் 10th 11th நீங்கள் கொண்டு வந்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து வேணும். சரியா, இப்போ நம்ம அட்மிஷன் போடும்போது இதெல்லாம் வந்து நம்ம கையில் இருக்காது. அதனால் 10th மார்க் ஷீட்டை மட்டும் நீங்கள் கொண்டு வந்தால் கூட போதுமானது. இப்போ நீங்கள் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக என்னன்னு சொல்லி கொண்டு போகணும். ஒரிஜினல் வித் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ காப்பீஸ்னால் ஜெராக்ஸ். சரியா, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ காப்பீஸ் வேணும். அதுக்கப்புறம் 2 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ. சரியா, பாஸ்போர்ட் சைஸ் கிடையாது, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா அதாவது வேறு ஏதாவது +2 கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு போர்டில் ஏதாவது +2 நீங்கள் பண்ணியிருந்துப்பீங்க, இல்லாட்டி யூஜி இன் ஃபாரின் போர்ட்ஸில் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது யூஜி வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுக்கு வெளியே படிச்சிருக்கீங்க, இல்லை +2 வந்து வேறு ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னா நீங்கள் யூஜி முடிச்சுட்டு பிஜி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். சரியா, அதுக்கப்புறம் ஃபீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து சொல்லுவாங்க எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத அந்த டைம் வந்து கொண்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் வந்து நமக்கு வந்து செப்பரேட்டாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம எய்டட் ஸ்ட்ரீமில் சரியா, அதாவது கவர்மெண்ட் எய்டட் நம்ம சொல்லும் போது இங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங்கை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம். சரியா, அதாவது பிஏ ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியாலஜி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அதுக்கப்புறம் சைக்காலஜி இருக்குது. சரியா, பிஏல வந்து சோசியாலஜி, எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோர்சஸ் இருக்குது. சைக்காலஜி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, பாட்னி இருக்குது, ஜுவாலஜி இருக்குது, நியூட்ரிஷன் அதாவது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அடுத்து பிகாமில் வந்து கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது. அதுக்கப்புறம் பிகாம் ஜென்ரல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எம்ஏ அதாவது பிஜி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, எம்ஏ தமிழ் இருக்குது, எம்எஸ்டபிள்யூ இருக்குது, அதுக்கப்புறம் எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது, எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது, அப்ளைடு மைக்ரோபயாலஜி இருக்குது, என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்குது, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எம்காம் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில் இருக்குது, பிஹெச்டி இருக்குது. சரியா, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் செப்பரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்ட்ரீம், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங்கில் நமக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்ட்ரீம்ஸில் நமக்கு நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் செக்ஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா, உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நான் திரும்ப சொல்கிறேன், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பிஏ தமிழ் இருக்குது,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மியூசிக் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது பிஎஸ் ஸ்ட்ரீமில். பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, பயோ டெக்னாலஜி இருக்குது, விசுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, 2 செக்ஷன் இருக்குது. விசுவல் கம்யூனிகேஷன் வந்து 2 செக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, மைக்ரோ பயாலஜி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, கேட்டரிங் அண்ட் சயின்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் டிசைன் அண்ட் ஃபேஷனிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 செக்ஷன் வச்சுருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா அனாலிசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, பிசிஏ இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பிகாமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிகாமில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. சரியா? கார்பரேட் செக்ரட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்குது, பிகாம் ஜென்ரல் 2 செக்ஷன் இருக்குது, இ காமர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து 2 செக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் 2 செக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அது 2 செக்ஷன் இருக்குது, ரீட்டைல் மார்க்கெட்டிங் அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, பிஸ்னஸ் அண்ட் ப்ராசஸிங் சர்வீஸ் அது 2 செக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபாரின் ட்ரேட் இருக்குது பிகாமில், ஃபினான்சியல் சிஸ்டம் இருக்குது, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்குது, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்குது. சரியா? பிபிஏ வந்து 2 செக்ஷன் வச்சுருக்காங்க. பிபிஏல இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிபிஏல வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிபிஏல அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. சரியா? இந்த கோர்சஸ்லாம் நமக்கு நிறைய இருக்குது, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ். சரியா? இந்த கோர்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா அங்கேயே கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்து நிறைய என்னாச்சு பார்த்தீங்கன்னா வராங்க, அங்கேயே நீங்கள் ஜாபை நீங்கள் உடனே நீங்கள் பிளேஸ் ஆகிக்கலாம், நல்லபடியாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மட்டும். அதுக்கப்புறம் அதாவது பிவாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஹாஸ்பிட்டல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் பேங்கிங் அண்ட் ஸ்டாக் இன்சூரன்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் பிஜியில் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் வந்து எம்ஏ இங்கிலீஷ் இருக்குது, எம்எஸ்சி அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் ஃபேஷனிங் இருக்குது, கிளினிக்கல் நியூட்ரிஷன் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் மீடியா, பாட்னி, ஜுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸு, கம்ப்யூட்டர் அதாவது எம்காமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்காமில் கார்பரேட் செக்ரட்டரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்காமில் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இருக்குது, எம்சிஏ இருக்குது, அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, எம்எஸ்சியில் கிளினிக்கல் சைக்காலஜிக்கல் இருக்குது. சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஜி டிப்ளமோ கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஜி டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சரியா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நம்ம வந்து இதில் எந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் வேணும், எப்படி நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடுறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நாம் உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.